மேங்கோ மில்க் அடிக்க போகிறோம். ஒரு டம்ளர் பால், தேவையான சர்க்கரை, 2 மாம்பழம், ஐஸ், ஒரு கப்பு ஐஸ் கட்டி வச்சுருக்குறோம். இப்போ வந்து மில்க் ரெடி பண்ணுறதுக்கு மாம்பழத்தை இப்படி கட் பண்ணிக்கலாம். மில்க் அடிக்கிறதுக்கு, மேங்கோ மில்க் அடிக்கிறதுக்கு இப்போ மேங்கோ மில்க் அடிக்கிறதுக்கு இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஸ்பூனில். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எப்படி கலர் அப்படியே எல்லோ கலரில், மாம்பழ கலரில் இருக்குது. பழம் நல்ல தித்திப்பான பழம், நல்ல மணமாக வேறு இருக்குது பழம். இப்போ தேவையான பொருளை போட்டுடலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டுடலாம், தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன். இதை அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஜாரில் போட்டோம் ஐஸ் கட்டி, சர்க்கரை, மேங்கோ போட்டாச்சு. இப்போ அடிச்சிடலாம். இப்போ மில்க் ஊற்றிடலாம். பால் ஊற்றி அடிச்சிடலாம். வந்து இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ பால் ஊற்றுறேன். இப்போ பால் ஊற்றி அடிக்கிறான் போதும். இப்போ மேங்கோ மில்க் அடிச்சிட்டோம் பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ லுக்காக இருக்குது, வாசனையாக வேறு இருக்குது. நல்லா நான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி டேஸ்ட்டுன்னு. நாங்கள் சாப்பிட்டு பார்க்கல. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.